ஏன் அப்படின்னு கேட்டால் இவங்க ஜெபம் பண்ணால் கேட்கும், நம்ம இவங்களை ஏதாவது பேசிட்டோம்னா ஜெபம் பண்ணாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. இன்றைக்கும் பயப்படுவாங்க. கிருபாசனம்னாக்க சிபிஎம்காரனு கொஞ்சம் குளிர் தான், அச்சம்தான். அப்போ அந்த அளவுக்கு அவன் 1 மணி நேரம் ஜெபமா 2 மணி நேரம் பண்ணான்னா நாங்கள் முழங்கால் போட்டால் 5 மணி நேரம் பசங்களெல்லாம் முழங்கால நிப்பாட்டி ஜெபம் பண்ண வைப்பேன். அப்படி தான் நான் பிள்ளைகளெல்லாம் உருவாக்கி இன்றைக்கி ஊழியம் பயங்கரமாக இருக்கு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நிறைய ஊழியங்கள் பெருகி இருக்கு வட மாநிலங்கள்லாம். அப்படின்னு கேட்டால் பிள்ளைகளை எல்லாரையும் நான் 5 மணி நேரம் முழங்காலில் நிற்க வச்சுருக்கேன். அவங்க முதல்ல வந்து நான் நல்லா ஜெபம் பண்ணுவோம்மா, இங்கே வாப்பா அப்படிமே, உன்னை உன் முட்டியை காட்டு அப்படிமோ. என்ன ஜெபம் பண்ணுறோம் மூஞ்சி வந்து நாங்கள் பார்க்கறதில்ல, முட்டியை தான் பார்ப்போம். முட்டியை எடுத்து காட்டு அப்படின்னா முட்டி காய்ச்சி போயிருக்கும். நான் சொன்னேன், உன்னையை விட அதிகமான ஜெபம் பண்ணுறோம் யாருன்னு கேட்டால் ஆங்கிலோ இண்டியன் வயசான பொம்பளைங்களும் அந்த சிஸ்டருங்களும் அந்த பிரதர்ஸுங்களையும் பார்த்தீங்கன்னாக்க முட்டெல்லாம் காய்ச்சி அப்படியே ரத்தம் வரும். அந்த அளவுக்கு முழங்காலில் நிற்பாங்க. நீங்களும் அப்படி நிற்பீங்களா? முழங்காலில் நிற்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னாக்க பருவத்தில் உள்ள அந்த பலன் வராது. இயேசுவானவர் எப்பொழுதும் ஜபத்தில் தான் இருந்தார். முழங்காலில் நின்று ஜபிக்கிற ஜபந்தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், அதிக ஆயுசை கொடுக்கும், வியாதிகள் போயிடும், எல்லாமே இது. காலையில் பார்த்தா 3 மணிக்கு பார்க்குறேன், அங்கே வந்து பெரிய சிலுவை கிடக்கும். அங்கே பார்த்தா முழங்கால் போட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, ஜபம் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் கடலுக்குள்ளே வள்ளத்தில் போயிருப்பாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. அவங்க பெண்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சிலுவையை சுற்றி உட்கார்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் கடற்கரையில் அவங்க வராங்க, வந்தாச்சுன்னா தான் சந்தோஷம். அது வரைக்கும் அவங்க மீன் பிடிக்க போகிறாங்கன்னு இங்கே படுத்து தூங்குற பொம்பளைங்க யாரும் கிடையாது. கடற்கரையில் அந்த சிலுவையினுடைய அந்த கிராஸ், அந்த கடற்கரையில் உள்ள மைதானத்தில் எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்க, விளக்கு கொளுத்தி வச்சுட்டு எத்தனை பேர் வள்ளத்தில் போயிருக்காங்களோ, லான்ச்சில் போயிருக்காங்களோ அவ்வளோ பேரும் முழங்காலில் நிற்பாங்க. இப்போ நீங்கள் கன்னியாகுமரி கடலுக்கு போங்க, தூத்துக்குடி வேறு எல்லா கடற்கரைக்கு போங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்கிற ஏரியாலாம் போய் பாருங்கள், கேரளாவில் போய் பாருங்கள். அந்த போட்டு உள்ளே போகும்போது எங்களை மாதிரி ஊழியக்காரங்களை கூப்பிடுவாங்க, போய் சிலுவை போட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அந்த போட்டை அனுப்புவோம். ஒரு சேதம் இல்லாதபடி சந்தோஷமாக வருவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு முதல்ல மீன் வந்து 2ஆக பிரிப்பாங்க. 2 லட்ச ரூபா மீன் வந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா ஆண்டவருக்கு, பாதி 50% ஆண்டவருக்கு. ஏன்னா கடலில் நம்ம போட்டு உணவு கொடுத்து மீனை நம்ம வளர்க்கலை. இந்த உலகத்தில் பாருங்கள், தோற்ற அந்த காலங்களிலே எவ்வளோ ஜனம் இருக்குதோ அவ்வளோ ஜனத்துக்கு அந்த கடலில் மீன் இருக்குது. எவ்வளவு 100 கோடி ஜனம் வந்தது, அப்போவும் கடலில் போட்டிங்கன்னா அந்த மீன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். 200 கோடி ஜனம் ஆச்சு, இப்போவும் மீன் வருது. இன்னைக்கு 1000 கோடி ஜனம் இருக்குது, அப்போவும் மீன் அள்ளல்ல வந்து கொண்டே இருக்கு. தேவன் என்ன செய்கிறார் என்றால், வானத்திலும் பூமியை நிரப்புகிற அந்த கர்த்தர் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் அவர் நிரப்புகிறார். ஆசை மலைகளில் பாருங்க, எல்லா மிருகங்களும் இருக்குது, ஒண்ணுமே என்ன செய்யறது இல்லை. அதை குழிய நோண்டி அது மரத்தை நட்டுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு தேவையான பசுமையான நல்ல ஆகாரங்கள், உணவுகளை ஃப்ரெஷ்ஷான நல்ல, நம்மெல்லாம் பார்த்தா கடையில் போனோம்னா 4 நாள் பொருளை தான் வாங்கி சாப்பிடுவோம், காஞ்சி போய் கிடக்கும், அதில் சத்து இருக்காது. தெருவழியே போங்க, கீரை பச்சை பசைன்னு இருந்துன்னா நீங்கள் 10 ரூபாய்க்கு விற்கிற கீரை 50 ரூபா கொடுத்து வாங்குவாங்க, தயாராக இருப்பாங்க. புதுசாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் காய்கறியை கொண்டு போனீங்கன்னா பசுமையாக இருந்ததுன்னா கூட 10-20 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. காரணம் என்ன தெரியுமா, அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுலாம் விட்டமின் B1 இருக்குது. பைபிளில் 1வது அதிகாரம் அதான் B1, பசுமை சிற்சிப்பு. அதை அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டமின் B1 டெஃபிஷியன்சி, குறைபாடுகள், என்னென்ன வியாதி வருது சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, என்ன காரியம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவன் வந்து இந்த பசுமையான இதில் வந்து முழுமையான அந்த விட்டமின் இருக்கு. கொஞ்சம் சுருங்கிருச்சு அப்படின்னாக்கா சத்து இருக்காது. நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா பசுமையாக வச்சுருக்கிறத கடைஞ்சி அப்படியே கீரையை எதை கொடுங்க, அந்த சாதம் 2 மடங்கு சாப்பிடணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் நெய்யை விட்டாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஆகாரம் கீரையெல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன போடணும், நெய் போடணும். நெய் போடாமல் குழந்தைகளுக்கு ஆகாரத்தை சுடு சாதம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா கன்னடத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
துப்பா திந்திரே புத்தி சுருக்கு பருத்தந்தே. அது என்ன சொல்றாங்கன்னா பைபிள்ல சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவான குழந்தையா இருக்கும்போது வெண்ணையும் தேனையும் சாப்பிட்டாரு. அதனாலதான் அவ்வளவு ஞானமா இருந்தார். பைபிள்ல உள்ளதான் அவன் செய்யறான். நமக்கு அந்த புத்தியெல்லாம் வராது. இனிமே குழந்தைகள் நல்ல ஞானமா இருக்கணும், அறிவா இருக்கணும்னா பைபிளை பாரா பண்ணுங்க. B1 எங்க இருக்குது? பைபிள்ல 1ஆவது அத்தியாயத்தில் இருக்கு. பசுமைகளே சொல்லியிருக்கு, ஆண்டவருடைய படைப்புகளே சொல்லப்பட்டு. ஞானமா இருங்க. அதனால இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், பைபிள்ல என்ன ஆகாரங்களை கொடுத்து எப்படி இருந்தாங்களோ அதை மாதிரி செய்யுங்க, அது மாதிரி வளருங்க. இந்த கடைகளில் கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு. உங்க குழந்தைங்க முகம் அழகா இருக்கிறதுக்குன்னே ஆண்டவர் என்ன பண்றாரு, முகக்கலையை உண்டு பண்ணத்தக்கதான பொருட்கள்லாம் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் சாப்பிடணும். புரியுதுங்களா? நீங்க உங்க இஷ்டத்துக்கான ஆகாரங்களை சாப்பிட. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மூளை சோர்வு வராது, மூளை அசதி வராது. வயசான காலத்துல கூட ட்ரிம்மா ஓடுவாங்க, செய்வாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த தேவையான அந்த புரதச்சத்து, அந்த புரோட்டீன், பி காம்ப்ளெக்ஸ் என்ன வேணும், எந்த மருந்து எழுதினாலும் பி காம்ப்ளெக்ஸ் எழுதுவாங்க டாக்டர்ஸ். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, சேர்ந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எல்லாம் மருந்து அவனை சுருட்டி போட்டுரும். புரியுதா? அது மாதிரி எப்பவுமே சத்தான ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனை படைக்கும் போது எப்படி, எந்த சாயல்ல படைத்தார்? தேவ சாயல்னா என்ன? தேவ சாயல் எப்படி இருக்கும்? தேவனுடைய சாயல் என்று சொல்லப்படும் போது எதை சொல்லுகிறது? அவருடைய சாயல் என்று சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்குதா? தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் இருக்குதானா? சொல்லுங்க. இல்ல. ஏன் பைபிள் இல்லையா? பைபிளை கொடுங்கம்மா. பைபிள் எல்லாரும் கையில இருக்கணும், எல்லாரும் பரட்டி பார்க்கணும். நான் சொல்ற வசனத்தை வாசிக்கணும். எபேசியருடைய புத்தகம் 4வது அத்தியாயம் 24வது வசனத்தை வாசிப்போம். மெய்யான நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயலாக. அப்ப என்ன அர்த்தம்? மனிதர்கள் சிருஷ்டிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தா, ஒரு மனிதன் உண்டாக்கப்படணும், கர்த்தருடைய சாயலை பெறணும் அப்படின்னா வேற எங்கேயும் போக வேண்டாம். பைபிள்ல இருக்கக்கூடிய நீதி, கர்த்தரிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தமான ஒரு காரியம். பரிசுத்தமும் நீதியும் தான் தேவனுடைய சாயலை உண்டாக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் தேவ சாயல்ல இருந்தா மட்டும்தான் பரலோகத்துடைய சுதந்திரத்தை பார்க்க முடியும். தேவ சாயலை நாம் பெறும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அப்ப வேதத்துக்கு நம்ம கொஞ்சம் செவி சாய்க்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய நீதியெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்துக்குரிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தேவ சாயலை நாம் கடந்து போவோம். இதை இந்த நாட்களை பெறாதபடிக்கு இந்த உலகத்துல ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான்னா, எல்லா இடத்துலயும் இந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தேவ சாயலுக்குள்ள வரக்கூடாது. இந்த தேவ சாயலுக்குள்ள வந்தானா தேவ மகிமையை பெறுவான். அப்புறம் பார்த்தாச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவான், நம்மளை ஆர்டர் பண்ணுவான், அப்பாலே போ சாத்தான்னு சொல்லுவான். அப்படின்றது அவனுக்கு தெரியும். அவன் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சாயலை பெறும்போது, தேவனுடைய நீதி அணிந்து கொள்ளும்போது, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற அதிகாரம், அந்த அதிகாரத்துல தேவன் கொடுக்கின்ற அந்த அதிகாரத்துல நீங்கள் பிசாசை என்ன பண்ணுவீங்க, கட்டுப்படுத்துவீங்க, கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இன்னைக்கு ட்ரம்ப் அமெரிக்கா ஜெயிச்சாருன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவர் சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டா, தேவ ஆவியானவர் என்னை வழிநடத்தினாரு. வேதத்தினுடைய வார்த்தையின்படியாக எல்லாரும் வேதத்தை நல்லா படிங்க, அதனுடைய மகத்துவம் விளங்கும். அந்த மகத்துவத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு. நான் வேதத்தை டெய்லி வாசிப்பேன். தேவனுக்கு நான் அதிகமாக பைபிளை நான் நிறைய இடம் கொடுக்கிறேன். அதனால எனக்கு ஆண்டவர் இடம் கொடுத்தாரு. அதனால நான் அந்த பதவிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றார். இந்த கமலா தேவி ஹாரிஸ் என்றவன் ஜாமைக்கா, ஒரு ஆப்பிரிக்க இனம். அவன் போறதெல்லாம் சபைக்கு, சர்ச்சுக்கெல்லாம் போறதில்ல. சர்ச்சுக்கு சும்மா பேருக்கு போவா. ஏன்னா இன்னொருத்திய டைவர்ட் பண்ண வச்சு அந்த 2 பிள்ளைகளையும் அவருடைய புருஷனையும் கடத்திக்கிட்டு வந்து இவ 2ஆம் தரம் கல்யாணம் முடிச்சவா. இவ பண்ண வேலையெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இளம் பிள்ளைகள் எல்லாம் மருந்து போடுங்க, ஊசி போடுங்க, போதை பொருள் போடுங்க, உங்களுக்கு ஃப்ரீடம், உங்களுக்கு சுதந்திரம்ட்டான். நீங்க கற்பமானா நீங்க கற்கலைப்பு பண்ணுங்க, உங்களுக்கு சுதந்திரம்.
இப்படிப்பட்ட இயேசபேலின் ஆவிதான் அமெரிக்கா தேசத்தில் இருந்தது. அதை விரட்டுவதற்காக தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். வெள்ளை மாளிகையை சுத்தி இருந்து ஜெபித்தார்கள். இயேசுவின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுகிறோம் என்று சொன்னார்கள், செயலிழக்க பண்ணுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனபடினாலதான் அந்த சம்பவம் நடந்தது. தேவனுடைய சாயலுக்குள்ளே நாம் வர வேண்டும், தேவ சாயலை நாம் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தேவ மகிமை நமக்குள்ள வரும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவத்தை நீங்க நினைக்கணும். என்னன்னு கேளுங்க. நீங்க இதனுடைய அடையாளத்தை நீங்க பாப்பீங்க. எப்படி பாப்பீங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. எனக்கு சாட்சி இருக்கு, நான் அந்த சாட்சியை நான் உங்களோட சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்தை வாசிங்க. நான் சொல்லுகிறதெல்லாம் உண்மை, பொய்யே கிடையாது. இந்த சம்பவம் நடந்தது, என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். என் தேவன் என்னோட இருந்தார் என்கிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்க, 4:4 வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசிக்கிறாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் மன கண்களை குருடாக்கி போட்டான். அப்ப எதுல இருந்து என்ன சொல்லுகிறது நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய சாயல் என்று சொல்லப்படும் போது எதை பார்த்தோம்? தேவனுடைய நீதியும் பரிசுத்தம் தான் தேவனுடைய சாயல் என்பதை பார்த்தோம். இது இந்த உலகத்துல ஜனங்களுக்கு கிடைக்க கூடாதபடி சத்தியம் கிடைக்க கூடாது, அவன் பரிசுத்தமாக கூடாது, அவன் தேவ மகிமைக்குள்ள போக கூடாது, அவன் பரலோகம் போக கூடாது. இதுதான் சாத்தானுடைய வேலையை. இந்த வேலையை தான் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். இது யாருக்கு மறைவுள்ளா இருக்கிறது என்றால், யாருக்கு? கெட்டு போகிறவர்களுக்கு தான் மறைவுள்ளா இருக்கு. சத்தியம் எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் கிடையாது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்க்கப்படும் போது நல்லா பாருங்க. அவருடைய மன கண்களை குருடாக்கி போட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். நீர் அவர் சொல்லாரு, நீர் தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்கிறாங்க, நீர் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒருத்தனும் மிரட்டி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க குருடங்கடா அப்படின்றாரு. எதுக்காக சொல்றாரு அந்த வார்த்தைய? கண்ணு இருக்குது, ஆனா இவரை நேரடியாவே நிக்கிறாரு. அப்பவும் அவங்க உணரல. இதுக்கு காரணம் என்ன? சாத்தான் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறார். இன்றைக்கு இயேசுவை யாருன்னு தெரியாது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கையில பைபிளை வச்சிருப்பாங்க, பண்டிதர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் கேளுங்க, இயேசு யாருன்னு கேட்டாங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. அது பெரிய ரகசியம், அது ஒரு நேரத்துல பேச முடியாது, பல ஆண்டுகள் பேசணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு இயேசுவை தெரியாது. ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவன் பாக்கியம் உள்ள பிள்ளை. பாருங்க, இருதயத்துல சுத்தமா இருந்தானா ஆண்டவரை தரிசிப்பார், ஆண்டவரை அவன் காணுவான். ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. நீங்க உண்மையாகவே தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த ஒளி என்கிறது எதை காண்பிக்கிறது என்றால் 6வது வசனத்தை வாசிக்கப்படும் போது அது அறிவாகி வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அறிவாகிய ஒளி. தமிழ்நாட்டில் அறிவொளி இயக்கம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவொளி இயக்கம். எதை வச்சாங்கன்னா இதை வச்சுதான் வச்சாங்க. எல்லாம் பைபிள்ல இருந்து வார்த்தைகளை திருடி வச்சுக்குவாங்க. அறிவொளி இயக்கமா? இங்க அறிவாகிய அந்த ஒளி என்று சொல்லப்படும் போது அது எதை காண்பிக்கிறது என்றால் தேவனுடைய சுவிசேஷத்துடைய ஒளி. சரி, சுவிசேஷத்துக்குள்ள என்ன இருக்கு? சுவிசேஷம் என்பது என்ன? சரி சொல்லுங்க, மற்றவங்க சொல்லுங்க. சரி, அது குட் நியூஸ்னு சொல்லுவாங்க. இயேசு நமக்காக இந்த பூமியில பிறந்தாரு அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லுங்க, அது குட் நியூஸ். அது சுவிசேஷனா? சுவிசேஷம் என்பது எதை வெளிப்படுத்துகிறது? இயேசுவை வெளிப்படுத்துகிறது. இயேசுவை வெளிப்படுத்துறது மட்டும் இல்ல,
இயேசு கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்துது. இயேசு கிறிஸ்து அன்பை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துடைய நீதியை வெளிப்படுத்துது. இயேசு கிறிஸ்துடைய நீதி மாத்திரமல்ல, அவர் பூரண ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பங்கையுமா என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. சுவிசேஷத்தினுடைய ஒளி என்று சொன்னாலே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம்? பெறப்போகிறோம். அப்ப நன்றாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். பூமியில மனிதர்களை படைக்கப்படும் போது எப்படிப்பட்டவனா படைச்சாரு? செம்மையானவனா படைச்சாரா? சரியாக படைக்கலையா? சொல்லுங்க. இருக்கக்கூடிய மக்கள்ல இருக்கக்கூடிய இவ்விதமான ஒரு கெட்ட சுபாவங்கள், கெட்ட காரியங்கள், துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைகள், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் எப்படி வந்தது? அவர் செம்மையா படைச்சா இது ஏன் வந்தது? இந்த அது குருடாக்கி போட்டான்னு அந்த வார்த்தையை நீங்க ஏற்கனவே சொல்லி இருக்கீங்க. இப்போ இவங்களுக்குள்ள இந்த சுபாவம் வந்தது காரணம் என்ன? என்ன காரணம்? இச்சை தான். உலகத்திலே இச்சை. நீ தேவனை போல இருப்பீங்க அப்படின்னோடனே இதுக்கு ஆசை வந்துருச்சு. ஆகா, நம்மளே கடவுள் ஆயிடலாமா அப்படின்னு. இன்னைக்கு என்ன பண்ணுதான்? சினிமா ஒரு நடிகரை கடவுளேன்றான், பேரை சொல்லி கடவுளேன்றான். அது இப்போ என்னாச்சு அப்படின்னா மீடியாவில் சுற்றி வருது. இப்போ 2 வாரமாக அந்த ஓடிக்கிட்டு இருக்கு. நடிகரை இன்னைக்கு நினைச்சா கடவுளேன்றான். முதல்ல ஒருத்தனை கடவுளேன்னா அந்த கடவுளுடைய கதையை கேட்டிங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கும். அப்படியே ஒரு பெரிய படத்தை நடித்து அப்படியே 5000 கோடி 6000 கோடி அப்படியே பணமெல்லாம் வந்து நிறைஞ்ச உடனே அப்படியே ஃப்ளைட்டில் ஏறி ஒரு காடு மலையில் போயிட்டு உட்காந்து அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார்? சொல்லக்கூடாது. நேரம் அங்கிருந்து ஃப்ளைட் ஏறி கீழே வந்தவுடனே பணம் வந்து ஒன்றுக்கும் உதவாது. பணத்து மேலே ஆசை வைக்காத. பணத்தை வைத்திருக்கிறவனுக்கு சீரழிவு தான் இருக்குது. மனுஷனுக்கு நிம்மதியே கிடையாதுயா. எவ்வளவு பணம் வச்சாலும் நிம்மதியே கிடையாதுன்னு இங்க வந்து கதை விடுவார். அதைத்தான் பைபிள் சொல்லுது. இந்த உலகத்தில் உள்ள பொண்ணு பொருளை எதுவுமே உனக்கு நிம்மதியை தராது. நிம்மதியை தருகிற ஆண்டவரா இயேசு, அதை உனக்கு தெரியப்படுத்துறோம். அதுதான் எங்களுடைய வேலை. அவர் போட்ட பிளான் படி ஏகப்பட்ட பணம் வந்துருச்சு, அதுக்கு மேலேயும் வந்துருச்சு. அப்படியே போவாராம், இறங்குவாராம். போயிட்டு அங்கே போய் சாமியார் மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துட்டு திருப்பி அங்கேருந்து இங்கே வந்து டம்முன்னு இறங்குவார். இறங்கினோடனே நான் பணமெல்லாம் சம்பாத்தியம் பண்ணேன், அங்கேயும் போனேன், இங்கேயும் வந்தேன், உலகத்தில் நிம்மதியே இல்லைன்னு கையை தூக்குறார். இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் நிறைய விஷயங்களை ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்களை பண்ணிட்டு இருக்கார். எவ்வளோ பணத்தை வச்சிருந்தாலும் சரி அவனுக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்றத அவன் சொல்லுவான். மனிதனை செம்மையாக தேவன் படைக்கப்படும் போது இந்த மனுஷனை பாவ மனுஷனாக தேவன் படைக்கவே இல்லை. பாவியாக அவர் படைக்கவே இல்லை. அவர் மரணத்துக்கு என்று படைக்கவே இல்லை. பாவத்தை அவர் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஆண்டவர் நீதியை தான் கற்றுக் கொடுத்தாரு. நீர் எனக்குள்ள இருக்கிறீர் என்றால் வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு தான் சொல்லு. அப்போ அவங்க பார்த்தவங்க என்னாச்சுன்னா சிலர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. தன்னுடைய மகிமையின் சாயலை கொடுக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் பாம்பேல அந்த ஊழியத்தை நம்பினாங்க. நான் அழைக்கப்பட்டு வர்றேன் அப்படின்னா அதுக்கு அடையாளம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் அப்படியாக நான் சும்மா வரல. ஆண்டவர் சமூகத்தில் முன்னால் வச்சு தான் சொல்கிறேன். ஆண்டவர் என்னென்ன செஞ்சாரு சொன்னால் நீங்களாம் தாங்க மாட்டீங்க. நின்ன இடத்துல மழை பெய்ய ஆண்டவர் உதவி செய்வார். நின்ன இடத்துலையே பக்கத்தில் உள்ளவங்க கேட்பாங்க, ஐயா மழையை பெய்ய வைங்கம்மாங்க. உடனே ஆண்டவர் மழையை அந்த இடத்துல கொடுப்பாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு ரெடியாக இருப்பாங்க. தண்ணீர் எங்கேம்பாங்க. இப்போ கேட்டுருவோம் தான் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி தண்ணியை கேட்பான். உடனே என்ன ஆகுனா பெரிய மழையாகும், வெள்ளமாக ஓடும். அவ்வளோ பேரும் இறக்கி ஞானஸ்தானம். தேவன் இவ்விதமாக ஆண்டவரை நான் ருசிச்சுட்டு வந்து தான் இன்னைக்கு இந்த பைபிளை தூக்கிட்டு ராத்திரியும் போலும் ஓடுறேன். இப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனை சப்பானியை பார்த்து கால் ஊண்டி நில்லு என்று சொன்ன போது என்னன்னா, கால் ஊண்டி நில்லு என்ற போது என்ன? இப்போ அப்போஸ்தல ஊழியம் வந்து சபைக்குள்ள வரணுமா வேண்டாமா? விரும்புறீங்களா இல்லையா? நான் இதெல்லாம் சாதாரணமா சொல்லல, இதெல்லாம் நடக்கும். நீங்க விசுவாசித்தா உங்க கண்ணு முன்னாடி ஆண்டவர் நடத்தியே காட்டுவாரு. உங்களுக்கு இன்னும் தெரியல அவரை பத்தி, அவரை ருசிக்கல. நீங்க அவருடைய சாயலை நீங்க என்ன செய்யல, தரிசிக்கல. அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை நீங்க ருசிக்கல. அப்படிதான் ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். எல்லாருக்கும் அப்படித்தான் அழைக்கப்பட்ட அவ்வளவு பேருக்கு அந்த ஊழியம் தான். இயேசு வருகிறார், இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அப்போ குழந்தைகளெல்லாம் கொண்டாந்து விட்டாங்க. போலியோ எல்லா வியாதியையும் கை காலில் சப்பானிகள்லாம் கொண்டாந்து விட்டார். இதே சென்னையில் நடந்தது தான். இயேசு வந்திருக்கிறார், சுகப்படுத்துவார் அப்படின்னாரு. ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டவுடனே பிள்ளைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம்.
எந்த ஊழியக்காரனை அழைச்சாலும் சரி, அவர் தன்னுடைய மகிமையை நிச்சயமா அந்த ஊழியக்காரனுக்கு காண்பிப்பார், வெளிப்படுத்துவார். இது உண்மை. இதே பாம்பே பட்டணத்துல நான் போய் கொண்டு வந்தேன் கடற்கரை வழியா. அப்போ ஒரு 2 மலையாளிஸ், அவங்க இந்து தான். அவங்க என்னாச்சு, ஒரு குழந்தைய தவற விட்டுட்டாங்க. ட்ரெயினுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நாளைக்கு ஸ்கூல் அட்மிஷன் போடணும் கூட்டுட்டு போனாங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து இப்படி நின்னோம்னா நம்மளை ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயினில் ஏற்றுவாங்க. நம்ம வாசல் நின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வெளியில் தள்ளிடுவாங்க. அவ்வளோ ரஷ் இருக்கும் எங்கே, பாம்பேயில். அப்போ என்னாச்சுன்னா அந்த குழந்தை மிஸ் ஆகி போச்சு. 9 நாள் அழுதாங்க, ஜெபம் பண்ணாங்க. 9 நாள் அழுது யார், நம்ம சகோதரிகள் தான் போய் ஜெபம் பண்ணாங்க. அவங்க இந்து தான், ஆனால் போய் ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஜெபம் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, உடனே ஃபோன் பண்ணாங்க. சென்னையில் ஒரு பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணார், நம்ம அண்ணனுக்கு. அவர் ஃபோன் பண்ணவொன்னே அவர் சொன்னார், நைட்டு 9:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, என்னடா நைட்டு 9:30க்கு ஃபோன் பண்ண சொல்கிறாரு, சாதாரணமாக சொல்கிறாரு அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கதவு பூட்டி இருக்குது. கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அந்த அம்மா போய் கதவை திறந்தாங்க. ஒரு வயசானவர் வெண் தாடியை வச்சுட்டு அப்படியே உள்ளே வர. உள்ளே வந்தவுடனே அங்கே இருக்கிற நாய், எப்போவுமே பயங்கரமான நாய் அங்கே இருக்குது, அது கத்தும் குறைக்கும், ஒன்றுமே இல்லை, அது சைலண்டாக கையை தூக்கி நிற்குது. அந்த பெரியவர் உள்ளே வர்றாரு. வந்த உடனே, ஏன் அழுகுறீங்க அப்படிங்க, எங்கள் குழந்தைய காணும் அப்படின்னு. எல்லாரும் சொன்னாங்க, கஷ்டப்படுறீங்க, வேதனையெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் குழந்தை எங்கேயும் போகல, என்கிட்ட தான் இருக்கிறான், பத்திரமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் கையை விட்டு அந்த பெரியவர் அந்த பையனை முன்னால் கொண்டு நிறுத்தினார். திருப்பி ஓன்னு அழுதாங்க. அப்போ சொன்னாங்க, ஒரு ரோமம் கூட சேதமாகலை, உன் பிள்ளைய உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் யார் அப்படின்ன உடனே, அப்படியே நான் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். அப்புறம் தான் பாம்பேயில் ஒரு பெரிய எழுப்புதல். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க இன்னைக்கு இல்லையே, அப்படிப்பட்ட தாசர்கள் இல்லையே. எங்க ஐயா கூட இருந்தாரு, தாசையா இருந்தாரு. இதே சிறுவைகுண்டம் பக்கத்துல போகும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, மேடையெல்லாம் கட்டி கன்வென்ஷன் 4 நாள் 5 நாள் எல்லாம் என்னாச்சு அப்படின்னா, ஊருக்காரன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, இவன் இயேசுவை சொல்ல வந்துட்டான், அடிச்சு நொறுக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கூடாரம்லாம் தள்ளிட்டாங்க, மைக் செட்டெல்லாம் தூக்கி போட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. உடனே இவர் அங்கே போனார். போன உடனே தாசையா சிரிச்சார். சிரிச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா, கொஞ்ச நேரத்தில் பாருங்க வேடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொன்னார். ஏசப்பா சொல்லிட்டேன், மேட்ரை எல்லாருக்கும் சொல்லிட்டேன், அவங்க ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ பேர் இங்கே வரணும் அப்படின்னாரு. எல்லாம் வாந்தி பேதியாகி ஊரோட அங்கே ஓடி வந்து, ஐயோ வாந்தி பேதி, ஐயோ வாந்தி பேதின்னு கத்துறானுங்க, கதறானுங்க. இப்போ சொல்கிறேன், ஒழுங்காக இந்த டேபிள் எல்லாம் ஒழுங்காக போட்டு, இந்த மேடையெல்லாம் ஒழுங்காக வச்சுரு, இந்த கொட்டையெல்லாம் ஒழுங்காக கெட்டுனா மட்டும் இந்த தப்பிச்சிங்க. நாளைக்கு 5 நாள் நீ இந்த கூடத்திலிருந்து சாட்சி சொல்லிட்டு போகணும், ஒருத்தனும் வேலைக்கு போகக்கூடாது, ஊரை விட்டு அவன் போகக்கூடாதுன்னாரு. அந்த இடத்துல ஒரு ஊழியம் நடந்தது. இதே பவுலஸ், ராமேஸ்வரத்தில் பவுலஸ், அந்த அவங்க அம்மாவும் 2 பேரும் ஊழியத்துக்கு போகும்போது என்னாச்சுன்னா, இயேசுவை அறிவிக்க வந்திருக்கிறாங்க. திருட்டு பையன் வெள்ளக்கார மதத்தை கொண்டு வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே 2 பொம்பளை என்ன பண்ணா அப்படின்னா, 2 பக்கெட்டில் மனுஷன் சாணியையும் மாட்டு சாணியையும் கலந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கேருந்து வர அப்படின்னா இயேசு மேலே ஊற்றிட்டாங்க. அவ்வளோ அவமானப்பட்டு போனாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி ஊழியக்காரங்க இப்போ இல்லை. 5 மணி நேரம் முழங்கால் போட்ட பிறகுதான் டிஜிஎஸ் தினகரனே அற்புதங்களை செய்தார். அப்புறம் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணாரு. அப்புறம் 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவருக்கும் அவருக்கும் கமிட்மெண்ட். முழங்கால எவ்வளவு நேரம் நிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையே மாறிப்போம், உங்க ஊழியம் மாறிப்போம். முழங்கால நின்று பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும் அதனுடைய பலன் என்னன்றது. ஆண்டவர் பாவத்திற்காக பாவ சாயலாக மனிதனை படைக்கல. ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறார், செம்மையானவனாக கர்த்தர் படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரசங்கினுடைய புத்தகம் 7வது அத்தியாயம் 29வது வசனத்தை வாசிப்போம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அப்ப என்ன அர்த்தம், மனிதனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைண்ட் எப்படி இருக்குது, தந்திரமான யோசனைகள், தந்திரமான பார்வைகள், தந்திரமான செயல்கள், சூது வாது நிறைந்தவர்களா இருக்கிறாங்க. கள்ளங்க உடம்பெல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க கூடத்துக்குள்ளேயே சூதுவாதமா இருந்து உங்களே சூரிய அடிக்க போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க உலகத்துல, தெரிந்து கொள்ளுங்க.
ஆண்டவர் சொல்லுகிறார், சூதுவாதுமான தந்திரமான மக்களாக அந்த உலகத்திலே இருக்கிறாங்க. ஆண்டவர் செம்மையானவர் தான் படைத்தார். மனிதர்கள் இப்படியாக இருக்கிறார்கள் என்று இங்க வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இயேசுவை பின்பற்றி நடக்கிறவர்களா இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இருதயத்துல அந்த பாவம் போயிடுச்சுன்னு நினைச்சீங்களா? பவுல் அப்போஸ்தலனுடைய தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டா, நான் பாவத்தை நான் விரும்பல, பாவம் என்ன செய்கிறது, எனக்குள்ள வாசம் பண்ணது, அதை நீ இழுத்துக்கிட்டு போகுது. அப்போ கிறிஸ்துவ ஜனங்களே, பிள்ளைகளே, நீங்க பைபிளை படிப்பீங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு நினைப்பீங்க, நல்ல ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் தரிசனத்தை பெறணும், அபிஷேகம் பெறணும்னு நினைப்பீங்க. ஆனா இந்த பக்கத்துல என்ன அப்படின்னு கேட்டா, உங்க உடம்புக்குள்ள உங்க தாய் தகப்பனாருடைய பாவத்தினுடைய ரத்தத்துல நீங்க பிறந்த அப்படின்னால அந்த பாவ சிந்தனை உங்களுக்குள்ள இருந்து அது உங்களை என்ன செய்யும், இந்த பக்கம் இழுக்கும். அதைத்தான் சொல்லுகிற ஜென்ம சுபாவ மனிதனுக்கு ஒளியல அப்படின்னா அந்த ரத்த சம்பந்தமான அந்த மாமிசத்தினுடைய அந்த கிரிய உங்கள்கிட்ட வெளிப்படத்தான் செய்யும். இதைத்தான் நீங்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும் போது, ரோமருடைய புத்தகம் 7வது அத்தியாயத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். என் வாழ்க்கையிலேயே நான் அழைக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனா இருந்தாலும், நான் அப்போஸ்தலனா இருந்தாலும், எனக்குள்ள இந்த போராட்டம் இருந்தது என்பதை அவர் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ரோமருடைய புத்தகம் 7வது அத்தியாயம் 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாதத தீமையை செய்யணும். நான் நன்மை செய்யணும் தான் நினைக்கிறேன், ஆனால் நான் தீமை செய்யறேன், என்ன அறியாம செய்யறேன், என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பாவம் என்னை மேற்கொண்டு இருக்கிறது, பாவம் செய்ய என்னை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. நான் பாவத்தை வெறுக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஆனாலும் பாவம் என்ன செய்கிறது, என்னை இழுத்து கொண்டு போகிறது, தள்ளி கொண்டு போகிறது. இதுதான் இன்னைக்கு உள்ள லட்சணத்துல எல்லா ஜனங்களுடைய ஜீவியம் இருக்குது. ஒரு நேரம் சபைக்கு வருவான், நல்லா இருப்பான், நல்லா ஜெபம் பண்ணுவான், நல்லா இருப்பான். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கை அவனுக்கே தெரியும், மோசமா இருக்கு. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை கூப்பிடுவதற்கு எனக்கு யோக்கியதை இல்லை, தகுதி இல்லை, உம்முடைய சமூகத்தில் வர்றதுக்கு எனக்கு யோக்கியதை இல்லை. ஆண்டவரே, என்ன பாவம் இருதயத்தில் பாவ சிந்தனை என்னை கெடுத்துக்கொண்டே இருக்கு, தீட்டுப்பட்டு கொண்டே இருக்கிறது, நான் இப்படியாக நான் கெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க, அறிக்கை செய்கிறதை நான் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய அறிக்கையும் அதுவாகத்தான் இருந்தது. வாசிங்க கீழே. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற அந்த பாவம் தான் அதை செய்கிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவருடைய வருகையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கணுமா. நீங்க சரீர பிரகாரமாக, நீங்க ஆத்மா பிரகாரமாக, ஆவி பிரகாரமாக மூன்றிலே நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. உங்களால முடியுமா? ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக உங்களால காத்துக்கொள்ள முடியுமா? என் அன்பு பிள்ளைகளே, என் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நீங்க நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாக காத்துக்கொண்டு தேவனுடைய வருகைக்கு நாம் ஆண்டவரை எதிர்த்து கொண்டு போகிறதுக்கு அந்த யோக்கியத்தை நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சாயல், அந்த அறிவாகிய ஒளி அது இருந்தாதான் நம்ம கற்றுக்கொண்டு அந்த பாதையில் நம்ம போக முடியும். இந்த ரோட்ல போனா எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியும், இந்த ரோட்ல போனா எந்த ஊருக்கு போகணும்னு தெரியும். நம்ம பரலோகத்துக்கு போறவங்கன்னா எந்த ரோட்ல பயணிக்கணுமோ அந்த ரோட்ல போகணும். வேற வழியில போனோம்னா நாலா வழியில 4 பேர் ஐடியா கொடுப்பாங்க, இப்படி போங்க அப்படி போங்க, இது ஷார்ட்கட்டுமாங்க. அதெல்லாம் நடக்காது. பாம்பு எப்படிங்க போகும்? நேரா போகுதா? எப்படி? ஏன் போகுது? வளைஞ்சு வளைஞ்சு. ஏன்? பாம்பு என்ன செய்யுது? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நாள் இப்படி அப்படி. அப்ப என்ன அர்த்தம்? நெடுஞ்சு நெடுஞ்சு போனா அது யாரு? பாம்பு. குழப்பமான உபதேசம் என்னது? பாம்பினுடைய உபதேசம், பாம்பினுடைய பாதை, பாம்பினுடைய அசைவு. அது இல்லை. இதுல நான் பார்க்கிறேன், வாசிங்க 24வது வசனத்தை வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இதான் அவரே கேட்கிறார் கேள்வி. ஐயா, மரண சரீரம், அந்த சரீரமானது மரணம்.
நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு மரணம் மனுஷனை என்ன செய்யும்? பிடிக்கத்தான் செய்யும். வயசானவங்களாலும் சின்னவங்களாலும் யாரா இருந்தாலும் பிடிக்கத்தான் செய்யும். 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் கல்யாணம் முடிச்சு 3 மாசம் குழந்தை கையில இருக்குது. அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், 2 வீலர்ல வந்திருக்கான் மவுண்ட் ரோடு பக்கத்துல. பாத்தீங்கன்னா அடிச்சு ஆக்சிடென்ட், பையன் இறந்துட்டான். என் தம்பி தான் அடக்கிறதுக்கு போயிருந்தான். வந்தோடனே சொன்னான், என்னப்பா கவலையா இருக்கிற அப்படின்னு. ஐயோ அந்த குழந்தைய பார்த்தா பாவமா இருக்குது, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நைட்டு சாப்பிடவே மாட்டேன்ட்டான். அதை பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உலகத்துல நமக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கவசம் இல்லை. ஆண்டவர் சொல்லுது, நீ கவசத்தை போட்டுக்கோ அப்படின்னு. அப்ப இந்த நாட்களில் கவசம் இல்லாம போனா விபத்து நடக்கும், ஆக்சிடென்ட். காலையில் நீங்க ஜெபம் பண்ணாம வெளியில காலை வைங்க, உங்களுக்கு பயங்கர கடுமை பல பிரச்சனைகள். அதனால இன்னைக்கும் சொல்லுகிறேன், காலையில நீங்க முழங்கால் போட்டு குறைஞ்சது 40 நிமிஷம் 20 நிமிஷம் பாட்டோ ஜெபமா என்னுடைய வார்த்தையை சொல்லிட்டு போங்க. உங்க ஜீவன் பத்திரமா இருக்கும். கர்த்தருடைய ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, அவருடைய கரத்தின் நிழலிலே நான் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் ஆண்டவரே உடைய கரம் என் மேல இருக்கணும் அப்படின்னா, அந்த கரம் வைக்கப்படும் போது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உணர்ந்திருக்கீங்களா? ஜெபம் பண்ணி ஆண்டவரே உடைய கரத்தை என் மேல வைங்கன்னு சொல்லும்போது அந்த கரம் உங்க மேல வந்ததை இறங்குனதை நீங்க பார்த்துருக்கீங்களா? தங்கி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? அந்த அனுபவம் இருக்குதா? கை தூக்குங்க யாராவது தெரிஞ்சா. இந்த அனுபவத்துல போயிருக்கீங்களா? ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பாருங்க, ஆண்டவரே உடைய கரத்தை வையும் அப்படின்ன உடனே அப்படியே மேல இருந்து அப்படியே என்ன அப்படின்னா அவருடைய கை அப்படியே நம்ம மேல வைக்கும்போது அந்த கரண்ட் மாதிரியே அப்படியே இறங்கும். அந்த ஒரு உன்னதத்துடைய அந்த கரம் அப்படியே நம்மளை தொடும்போது நம்ம சரீரமெல்லாம் ஒரு பெரிய புல்லரிப்பு உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். அந்த மாதிரி ஆண்டவருடைய கரத்தை நம்ம மேல வைக்கும் போது மரண சரீரத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனுடைய கரம் நம்ம மேல வைக்கணும். ஆணி பாய்ந்து அவருடைய கரம் நம்ம மேல வைக்கணும். என் கரத்தை உண்மையில வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதான் சொன்னார். என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரை அபிஷேகித்து இருக்கிறாரோ அவனை ரட்சிக்கிறார். இதுதான் மேட்ரு. யாரு தன்னுடைய கையினால தொடுகிறாரோ, யாரை அபிஷேகம் பண்ணாரோ, யாரை நடத்துகிறாரோ, எவனை ஆசீர்வதிக்கிறாரோ அபிஷேகிக்கிறாரோ அவன் தான் தேவனுடைய பிள்ளையாக கடைசியில உருவாகி பெரிய சாதனை காரியனாக அவன் உலகத்துல வர முடியும். அப்படியே கரம் மட்டும் நம்ம மேல வைக்கலன்னு வைங்களேன், அந்த உணர்வுக்குள்ள நீங்க என்ன வரல அப்படின்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஃபெயிலு. உங்க முழங்கால் யுத்தம் ஃபெயிலு. உங்க ஜெபம் சரியானபடி வழிநடத்தப்படல, உங்க உபதேசம் சரியானபடி இல்ல. ஆண்டவருடைய கரம் உங்களால வைக்கப்படும்படி, உங்க மேல வைக்கப்படும்படியாக அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். வாசல்ல போய் நின்று நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே உங்களுடைய கரத்தை என் மேல வைங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தப்புன்னு அவருடைய கரம் நம்ம மேல வைக்கப்படும். அது பாத்தீங்கன்னா அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும். நீங்க வெளியில போகும்போது தெரியும், ஆண்டவர் என் கூட இருப்பார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு பெரியவர் என் கூட ஊழியம் பண்ணாரு, 95 வயசு. அவருக்கு பக்கத்துல சர்ச்சில் செடி வாடி போயிருக்குன்னு சொல்லி அவர் காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்து தண்ணி ஊற்றுவார். அந்த நேரம் லாரிக்காரன் வந்தான். லாரிக்காரன் ஓங்கி அவர் மேல மோதிட்டான். மோதி என்னாச்சு அப்படின்னா, வண்டிக்கு தான் சேதம், அவருக்கு சேதம் இல்லை. அப்ப என்ன நடந்திருக்குன்னு நினைங்க. அவர் சொல்றாரு, ஐயா டிரைவர் ஓடி வந்தான், ஐயா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையாண்ணா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தரு, என் வண்டிக்கு தான் சேதம் அப்படின்னு. தேவனுடைய கரம் குறுக்க வந்துச்சு, வண்டி அப்படியே அடிச்சு நிறுத்திச்சு. அவன் பிரேக் போடல, ஒண்ணும் போடல, ஆனா கர்த்தருடைய கரம் அப்படியே தடுத்து நிறுத்துச்சு. எத்தனை பேருடைய சாட்சி தெரியும்? நீங்க ஏனோதானா வாழ்க்கையெல்லாம் விட்டுருங்க, மறந்துடுங்க. ஒழுங்கான ஜபத்துக்குள்ள வாங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல வைக்கப்படுகிற அந்த உணர்வு சாட்சி கொடுக்கணும். ஆண்டவரோட வாழுகிற சாட்சி கொடுக்கணும். ஏனோக்கு ஆண்டவரோட வாழ்ந்தான், அவரோட பேசினான், அவரோட சுற்றி கொண்டே வந்தார் 300 ஆண்டுகள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட சாட்சிகளோட நீங்கள் வாழ வேண்டும். சபையெல்லாம் சும்மா அங்கங்க வச்சிருக்கிற சபையெல்லாம் எனக்கு அப்படிப்பட்ட சபைகள் நிறைய நான் பார்த்தாச்சு. அதுல ஒண்ணுன்னு போகக்கூடாது. நம்ம ரட்சிப்பினுடைய பூரணத்துக்குள்ள, நிச்சயத்துக்குள்ள, ஒரு ஆண்டுடைய திட்டத்துக்குள்ள, ஆண்டுடைய கருத்துக்குள்ள நம்ம வரணும். அதை தான் நான் வேண்டேன். ஆனா பாவ இச்சையை உள்ள வச்சுக்கிட்டு, பெருமையை உள்ள வச்சுக்கிட்டு, நொண சொல்லுகிற வேலையை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா
உங்க ஜெபமே அருவருப்பா போயிடும். உங்க ஜெபம் கெட்ட போயிடும். 2 காரியம், முழங்காலில் நிக்கணும். இன்னொன்னு, இதயத்துல அக்கிரம சிந்தனை இருந்ததுன்னா உங்க ஜெபம் ஆசீர்வாதமா வராது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவம் நம்மளை என்ன செய்கிறது என்றால், அணுவா நம்ம என்ன செய்கிறது, தடுக்கிறது. நம்மளுடைய சூழ்நிலை மாறுகிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், தாவீதுடைய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில பார்த்திருக்கீங்க. தாவீதுடைய ஜெப வாழ்க்கையில அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் முடியெல்லாம் ஏற்றேன், அதோட நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டா, என் தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தா. அதனாலதான் அந்த உணர்வு, அந்த சிந்தனையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ்வளவு பேர் அவன் புள்ள அதுக்கு அடுத்து என்ன பண்ணா, எத்தனை பொண்டாட்டி எத்தனை பாட்டி பார்த்துக்கோ. காரணம் என்ன? என்ன? தாய் பாவத்திலே கற்பம் தரித்தா. நீங்க நான் யாரா இருந்தாலும் சரி, பாவத்திலே கற்பம் தரித்தாலும் நம்மளை நிர்பந்தமான இந்த சரீரத்தை இந்த கர்த்தர் விடுவித்து நம்மளை ஆவி ஆத்மா சரீரத்தை நம்மளை பாதுகாக்கல, நம்மளை நடக்கல அப்படின்னா பரலோகத்தில் ஆன்மீகம்டா பைபிளுக்குள்ளதான் ஆன்மீகம். இந்த கையை காலை இப்படி தூக்குறதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. அவன் கையை காலை தூக்கிட்டு 2000 கோடி சம்பாத்தியம் பண்ணிட்டு அடிச்சு ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடந்தான். அவன் பண்ண ஊழல்லாம் பார்த்தா பெரிய ஊழலா இருக்கு. அவன் பண்ண விபச்சாரத்துக்கு கணக்கே கிடையாது. பல லட்சம் கோடி வச்சிருக்கான அமெரிக்காவில். அப்ப என்ன நினைக்கிறீங்க? தேவனுக்குள்ள வரும்போது நான் தேவனுடைய பிள்ளையாக நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இன்றைக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்க, பாவம் என்பது ஒரு சாக்கடை. அந்த சாக்கடைக்குள்ள நம்ம இருக்கணுமா, பொருளமா? பண்ணிதான் சாக்கடைக்குள்ள கிடக்கும். அப்ப பாவம் செய்யறவன் யாரா இருக்கிறான்? பண்ணியா இருக்கிறான். பண்ணி பருவத்தை பார்க்குமா, வானத்தை பார்க்குமா? அது மாதிரி பாவம் செய்தவன் பருவத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா அது எது? அது தண்ணி. இதுதான் பைபிள் தெளிவா சொல்லுது. என் தம்பி அடிக்கடி சொல்லுவான், அண்ணே சாக்கடை தண்ணி என்னதான் இருந்தாலும் கடலுக்குள்ள போகும்போது அந்த கடல் உள்ள வாங்கி அப்படியே அந்த அசுத்தத்தை கரையில தள்ளிடும்னே. எந்த மிஷினும் மோட்டார்லாம் கிடையாது, எந்த விஞ்ஞானி கூட கண்டுபிடிக்கல. ஆண்டவர் கடலுக்குள்ள அப்படியே அந்த சாக்கடையெல்லாம் உள்ள வேங்கி அப்படியே அசுத்தத்தெல்லாம் வெளியில தள்ளிடும். தண்ணி மட்டும் உள்ள சேர்த்துடும். கடற்கரையில பாத்தீங்கன்னா கோவாத்து கடைசியில போய் பாருங்க, கடற்கரை பக்கத்துல. அது மாதிரி நம்ம எப்படித்தான் இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவருக்கு உள்ள போனோம்னாக்க நம்ம பாவமெல்லாம் வெளியில கரையில தள்ளிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தன்பக்கம் எடுத்துக்கொள்ளும். நான் சாக்கடையா இருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் இப்படிப்பட்டவனா இருக்கேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பரிசுத்தமாக்குற கர்த்தர் நான் என்று சொல்கிறேன். மனுஷனால யாரையும் பரிசுத்தமாக்க முடியாது, அவருதான் நம்மளை பரிசுத்தமாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடக்கம் ஆண்டவரே அற்பமாய் இருக்கும், முடிவு சம்பவனமாய் இருக்கும். இந்த அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம், இந்த சபை கூடாரம் ஆண்டவரே பருகி பெருகி ஆண்டவரே அற்புதமாக நடக்கும். முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் ஆண்டவரே அதிகமான மகிமைக்குரியதாய் காணப்படும். அப்படியாக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். நாங்க யாரையும் நம்பவில்லை, உடைய கரத்தை நம்பி இருக்கிறோம் அப்பா. உடைய பிரசன்னத்தை நம்பி இருக்கிறோம். உடைய மகிமை ஆண்டவரை வெளிப்படும்படியாக மகிமைக்குரிய சபையாக நீ மாற்றப் போகிறீர். நம்புகிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம். எல்லாரும் முழங்கால் யுத்தத்தை ஆண்டவரை தொடங்கும்படியாக எவ்விதமாக முழங்காலிலே நின்று ஆண்டவரை எவ்விதமாக நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறோமோ, பாரப்படுகிறோமோ, பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா ஆண்டவரே, அந்த ஜெபத்தினுடைய நிச்சயத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண்பிக்க போகிறீர். அப்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களுடைய ஆண்டவரே கூட்டங்களை திட்டங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். சிறு குழந்தைகளை ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. அவருடைய ஆண்டவரை உமக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றுங்க. வருகிற நாட்களுடைய கூட்டங்கள் ஆராதனைகளில் ஆண்டவரே பிள்ளைகள் பாடல்கள் ஆண்டவரே நடன நிகழ்ச்சிகள் ஆண்டவரே அநேகருக்கு கர்த்தாவே ஒரு கருத்தாக ஒரு ஆண்டவரே ஒரு திருப்பமுனையாக காணப்படும்படியாக பிள்ளைகள் இப்படி ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள். மற்ற குழந்தைகளையும் அதை பார்த்து வரும்படியாக பிள்ளைகளும் ஆண்டவரே அநேகர்கள் பிள்ளைகளின் மூலமாக ஆண்டவரே சபைக்கு வரத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அதை பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி மறைவான பாவங்களை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உணர்த்தும் ஆண்டவரே, அதை விட்டு விலகுபடியாக செய்யும் ஆண்டவரே. துணிகரமான பாவத்தை விலகுபடியாக செய்யும் ஆண்டவரே. உள்ளத்திலே தீதான காரியங்களை ஆண்டவரே உருவாகாதபடி கத்த பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இதோ ஆண்டவரே இந்த நாளிலே நீர் ஆண்டவரே கத்து அப்பா, நீ ஒவ்வொரு வீட்டுக்கு
போகும்போது, பத்திரமாக போனாலும் ராத்திரியிலே சொப்பனங்களிலே பேசுங்க ஆண்டவரே, தரிசனங்களிலே பேசுங்க. இதை சாட்சியாக சபைக்கு சொல்லட்டும் அப்பா. அந்த காலத்திலே தீர்க்க தரிசன ஆவியை உடைய சபையாக திருச்சபையாக இருந்தது. ஆண்டவர் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது பிள்ளைகள் யாவரும் தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். சாத்தானுடைய கிரிகளை அதம் பண்ணுகிற கர்த்தர், அவனுடைய பிடரியை முறிக்கிற தேவன், அவனை கடவாய் பற்றி நொறுக்குகிற தேவன். ஆண்டவரே, உடைய ஓங்கிய புயமும் கரமும் ஆண்டவரை எழுதினால் ஆண்டவரே, சேனைகளிலே ஒரு நிமிஷத்திலே ஒரு க்ஷணத்திலே ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, சேனைகள் எல்லாவற்றையும் அழிக்கத்தக்கதானே ஒரு தூதன் போதும் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக உடைய பலத்த கரத்திலே இருக்கக்கூடிய உடைய பலத்தை ஆண்டவரே சௌக்கியவான்களாகிய தூதர்களை நீ வைத்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை பல்லவத்திலிருந்து வரும், சேனாயில இருந்து வரும். அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். இந்திய தேசத்திலே உடைய ஜனங்களை பாதுகாக்க நீ வல்லவர் என்று சொல்லபடியாக அப்பா, ஒவ்வொரு பிள்ளையும் எழுமட்டும், ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை தரித்து கொள்ளட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் 300 பேரை தன் வீட்டில் இருக்கிற ஆண்டவரை பிள்ளைத்தனமாக வளர்ந்த வாலிப பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை ராஜாக்களை முறியடித்து சேனைகளை முறியடித்து தன்னுடைய பிள்ளைகளை யாரை மீட்டுக் கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம் அப்பா. அதுபோல கூட கர்த்தாவே, நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே சிறிய கூட்டம், சிறிய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு பெரிய தேசத்தை சுதந்திரிக்கிற ஆற்றல் படைத்தவர்களாய் நீ மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்ய போகிறீர். சீக்கிரமாய் இந்த பூமியிலே கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரை சுவிசேஷம் வளரட்டும், உம்முடைய சுவிசேஷம் பெருகட்டும் ஆண்டவரே. வெளிப்பா ஆண்டவரை அநேக ஆண்டவரை கூட்டங்கள் நடக்கட்டும், மீண்டுமாக ஆண்டவர் உற்சாக குரல் பார்க்கட்டும், வீதிகளிலே பார்க்கட்டும் ஆண்டவரே, மேடைகளை பார்க்கட்டும் ஆண்டவரே, இன்னுமா கடற்கரை பிரதேசங்களிலே பார்க்கட்டும், எங்கும் ஆண்டவரே இரவும் பகலும் எல்லா நாட்களிலும் இந்த தேசத்திலே சுவிசேஷம் பிரகடனப்படுத்தும்படியாக நம்மளுடைய கரத்திலே வைத்து செபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவரே சீக்கிரமாய் கொடுக்க போகிறீர். ஜனங்களை ஒன்றுபட போகிறீர் ஆண்டவரை. கொக்கரிக்கிற சாத்தானுடைய ஆண்டவரே பிழையை முறிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அவன் செயலுக்கு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற சத்துருவை முறியடிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்திய தேசத்தில் உடைய ஜனங்கள் அநியாயமாய் கொல்லப்படக்கூடாது, சேதமாக கூடாது. அவருடைய சொத்துக்களும் ஆண்டவரே உடைமைகளும் அவருடைய ஜீவன்களும் பிள்ளைகளும் கொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொண்டிருக்கிற ராஜா, இதற்கு ஒரு பதில் நீ கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொரு நாட்கள் வருகிற போன்கள், ஒவ்வொரு நாட்கள் வருகிற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நிச்சயமாக ஆண்டவரே, ஒரு ஊரிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஆண்டவரே அடித்து நொறுக்க வேண்டும், தீ வைக்க வேண்டும் என்று போன போது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அவர்களை சுட்டு அங்கே கரிக்கட்டையாக கிடந்தார்கள் ஆண்டவரே. தேசம் அந்த தாசன் ஆண்டவரை நடுங்கிறது என்று பார்க்கிறோம். அதுபோல ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினியை இறங்கப்படுகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. பிள்ளைகளுக்கு உரமாய் ஒரு சத்துருவும் ஆண்டவரை எண்ணம் கொள்ளாதபடி வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் யாவரையும் நீ பாதுகாத்துக் கொள்ளும். பரிசுத்த ரத்தத்தை உடைய பிள்ளைகள் மேலே பூசுவீராக. இயேசுவின் திருநாமத்திலே செபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், கரம் தட்டுகிற பிள்ளைகள், உதவி செய்கிற பிள்ளைகள், ஊழியத்துக்கு வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதித்து சீனாய் மலையிலிருந்து எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென்.